ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸி. 5லிருந்து 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் நம்ம இந்த சட்னியை ஒரு வாரம் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் தக்காளிக்கு மேலே கருப்பு கலரில் இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 10லிருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால வரமிளகாவை 3 சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் அதிகமாக சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்க்கும் போது சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சட்னியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே சமயம் சட்னியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அரைக்கல, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால நம்ம 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போது வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு சட்னி சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சட்னியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சட்னி நல்லா திக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் 1 வீக் ஆனாலும் நம்ம சட்னியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி, குழிப்பணியாரம் இது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது ஈரம் இல்லாத நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சட்னியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.